ஸ்ரீ ரேவா காண்டம் 155ஆம் அத்தியாயம். சாணக்கியர் சித்தி அடைதல். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், இனி தீர்த்தங்கள் அனைத்திலும் மிகச் சிறந்ததான சுக்ல தீர்த்தத்தை நான் போற்றி புகழ்வேன். யுதிஷ்டிர மன்னரே, இது நர்மதை நதியின் வடகரையில் அமைந்துள்ளது. புண்ணியத்தின் அடிப்படையிலும் தோற்றத்தின் மங்கள தன்மையிலும் காண்கையில் பூமியில் உள்ள மற்ற தீர்த்தங்கள் அனைத்தும் அந்த தீர்த்தத்தின் 16இல் 1 பங்குக்கு கூட ஈடாகாது. யுதிஷ்டிர மன்னர் கூறினார், நானும் என் சகோதரர்களும் அனைத்து சிறந்த அந்தணர்களும் இணைந்து அந்த தீர்த்தத்தின் உண்மையான பெருமையை அறிய விரும்புகிறோம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அரசே, சுக்ல தீர்த்தம் தோன்றிய வரலாற்றை செவிமடுப்பீராக. அதை தரிசித்த மாத்திரத்திலேயே பிரம்மஹத்தி என்ற பாவம், அந்தணரை கொன்ற தோஷம் எனும் பெரும் பாவம் கரைந்து மறைந்துவிடும். நர்மதை நதியானது நதிகள் அனைத்திலும் மிகச் சிறந்ததும் சகல பாவங்களையும் அழிக்கும் வல்லமை படைத்ததுமாகும். குழந்தை பருவத்தில் இழைக்கப்பட்ட பாவங்கள் கூட அந்நதியை தரிசித்த மாத்திரத்திலேயே அழிந்து போகும். அரசே, சுக்ல தீர்த்தத்தை தவிர வேறு எந்த தீர்த்தமும் எவ்விடத்திலும் முக்தி வீடு பேறு அளிக்கும் வல்லமை பெற்றதல்ல. சுக்ல தீர்த்தத்தின் பெருமையை நான் முன்னொரு காலத்தில் தேவர்கள் மற்றும் முனிவர்களின் சபையினில் இருக்கும் பொழுது செவிமடுத்தேன். பரத குல தோன்றலே, மலைகளிலேயே மிகச் சிறந்ததான கைலாய மலையில் வைத்து தேவாதி தேவரான சிதி கண்டர் நீலகண்டன் என்னும் சிவபெருமான் இக்கதையினை எடுத்துரைத்தார். அதனை இப்பொழுது நான் தமக்கு விவரித்து கூறுகிறேன். முன்னொரு காலத்தில் கிருதயுகத்தின் தொடக்கத்தில் மலை மகளின் கணவரான சிவனாரை மகிழ்விக்கும் பொருட்டு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு 1000 ஆண்டுகள் நீடித்த ஒரு கடும் தவத்தை மேற்கொண்டார். அவர் காற்றை தவிர வேறு எவ்வித உணவையும் உட்கொள்ளாமல் தவம் இயற்றினார். அவர் சுக்ல தீர்த்தம் அமைந்திருக்கும் அந்த இடத்தையே தனது தவச்சாலையாக கொண்டு வீற்றிருந்தார். அதன் பின்னர் தேவாதி தேவரான மகேஸ்வர பெருமான் அவருக்கு நேரில் காட்சியளித்தார். அரசே, அந்த தீர்த்தத்தில் அவர் திடீரென தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். 2 குரோசங்கள், அதாவது 6 கிலோமீட்டர் வரையிலான அப்பகுதி உலக இன்பங்களையும் முக்தியையும் அருளும் வல்லமை கொண்டதாக ஆக்கப்பட்டது. அந்த தீர்த்தத்தில் புனித நீராடும் மனிதன் தன் பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடுகிறான். கணகலர் திருத்தலத்தில் கங்கை நதி மிகுந்த புண்ணியம் வாய்ந்தது. குருக்ஷேத்திரத்தில் சரஸ்வதி நதி சிறந்தது. அது கிராமமாக இருந்தாலும் சரி, காடாக இருந்தாலும் சரி, நர்மதை நதி எவ்விடத்திலும் புண்ணியம் வாய்ந்ததாகவே திகழ்கிறது. மருந்துகள் அனைத்திலும் உணவு உட்கொள்ளுதல் மிக முக்கியமானது. பானங்கள் அனைத்திலும் நீர் மிகவும் முக்கியமானது. மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் அளிக்கும் அனைத்திலும் உறக்கம் மிக முக்கியமானது. இன்பம் பயப்பனவற்றில் இளம் பெண் மிகச் சிறந்தவள். உடல் உறுப்புகள் அனைத்திலும் தலை மிக முக்கியமானது. புனித நீராடிய ஒருவனது நெற்றி எத்துணை புண்ணியம் வாய்ந்ததோ, சிறந்த அரசே, யுதிஷ்டிர மன்னரே, அத்துணையே நர்மதை நதிக்கரையில் அமைந்துள்ள சுக்ல தீர்த்தமும் புண்ணியம் வாய்ந்ததாகும். நதிகள் அனைத்திலும் கங்கை எத்துணை புண்ணியம் வாய்ந்ததோ, தேவர்கள் அனைவரிலும் ஜனார்த்தன பகவான் எத்துணை மேலானவரோ, அத்துணையே நர்மதை நதிக்கரையில் அமைந்துள்ள சுக்ல தீர்த்தமும் புண்ணியம் வாய்ந்ததாக போற்றப்படுகிறது. 4 கால பிராணிகள் அனைத்திலும் சுரபி தேவ எத்துணை முக்கியம் வாய்ந்ததோ, வர்ணங்கள் அனைத்திலும் அந்தணன் எத்துணை முக்கியம் வாய்ந்தவனோ, அத்துணையே அரசே, தீர்த்தங்கள் அனைத்திலும் சுக்ல தீர்த்தம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். கோள்கள் அனைத்திலும் சூரியன் எத்துணை முக்கியத்துவம் வாய்ந்தவரோ, விண்மீன்கள் அனைத்திலும் சந்திரன் எத்துணை முக்கியத்துவம் வாய்ந்தவரோ, உடல் உறுப்புகள் அனைத்திலும் தலை எத்துணை முக்கியத்துவம் வாய்ந்ததோ, அறச்செயல்கள் அனைத்திலும் வாய்மை எத்துணை முக்கியத்துவம் வாய்ந்ததோ, அத்துணையே குந்தி மைந்தனே, தீர்த்தங்கள் அனைத்திலும் சுக்ல தீர்த்தம் மிகவும் சிறந்ததாக திகழ்கிறது. எக்காலமும் நிலைத்திருக்கும் பரமாத்மாவானவர் மிகவும் நுட்பமானவர் என்பதால் அவரை புரிந்து கொள்வது எத்துணை கடினமோ, அவரை சுட்டி காட்டுவது எத்துணை இயலாத காரியமோ, அத்துணையே அரசே, இந்த சுக்ல தீர்த்தமும் சிறப்பு வாய்ந்ததாகும்.
பேரறியாமையால் நிரம்பி மந்த புத்தியால் பீடிக்கப்பட்ட ஒருவன் நர்மதை நதிக்கரையில் அமைந்துள்ள சுக்ல தீர்த்தத்தை தெளிவாக புரிந்து கொள்வதில்லை. தர்மபுத்திரனே, இந்த விஷயத்தில் திரும்ப திரும்ப பேசப்படும் அதிகப்படியான சொற்களால் என்ன பயன்? சுக்ல தீர்த்தம் மிகுந்த புண்ணியம் வாய்ந்தது. பாவங்கள் முழுமையாக அழிக்கப்பட்ட பின்னரே ஒருவன் அதை அணுக இயலும். ஒரு பக்தன் இங்கு ரேவா நதியின் நர்மதை நதியின் நீரை ஒரு கைப்பிடி அளவு சமர்ப்பித்தாலே போதும். அது ஆயிரக்கணக்கான மற்றும் கோடிக்கணக்கான கல்ப காலங்களுக்கு பித்ருக்களை திருப்திப்படுத்தியதற்கு சமமாகும். இவ்வுலகில் பித்ருக்களின் துயரங்களை போக்கும் ஒரே நபர் ஒரு மகன் மட்டுமே ஆவார். சாணக்கியன் என்ற பெயருடைய ஒரு அரசன் இருந்தான். சுக்ல தீர்த்தத்தை குறித்து அறிந்த ஒரே நபர் அவரே ஆவார். யுதிஷ்டிர மன்னர் கூறினார், சிறந்த அந்தணரே, சாணக்கியன் என்ற பெயருடைய அந்த நபர் யார்? வேறு எவரும் அறியாத சுக்ல தீர்த்தத்தை குறித்து அறிந்த ஒரே நபர் அவர் மட்டுமே என்பது எப்படி? இவ்வுலகில் அந்த தீர்த்தத்தை குறித்து அவர் மூலமாக அறிந்து கொண்டார். அதை குறித்து நான் செவிமடுக்க விரும்புகிறேன். நான் மிகுந்த ஆவலுடன் உள்ளேன். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அவன் இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்த ஓர் அரசனாவான். அவன் சுத்தோதனரின் கொள்ளு பேரன் ஆவான். சாணக்கியன் என்ற பெயருடைய அந்த சான்றோர் அரசன் இப்பூமி முழுவதையும் ஆட்சி செய்து அனுபவித்தான். எந்த மனிதனாலும் அவன் ஏமாற்றப்படவில்லை. ஆனால் திடீரென்று அந்த அரசன் 2 வஞ்சக காகங்களால் ஏமாற்றப்பட்டான். யுதிஷ்டிர மன்னர் கூறினார், அந்த அரசன் அந்த 2 காகங்களால் எவ்வாறு ஏமாற்றப்பட்டான்? முன்னொரு காலத்தில் அந்த அறிவுமிக்க நன்னெஞ்சு கொண்ட அரசன் ஒரு சபதம் செய்திருந்தான். ஓர் உயிரினம் மற்றொன்றால் ஏமாற்றப்படுமாயின் நான் தொடர்ந்து உயிர் வாழ மாட்டேன். நிச்சயமாக என் உயிரை துறப்பேன். இதில் எவ்வித ஐயமும் வேண்டாம். சிறந்த அந்தணரே, இதனை எனக்கு விளக்கி அருள்வீராக. என் ஆர்வம் மிக தீவிரமாக உள்ளது. மார்க்கண்டேய முனிவர் கூறினார், தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த அரசன் அந்த காகங்களை பிடித்து அவற்றுக்கு கடுமையான தண்டனை அளித்து யமலோகத்திற்கு அனுப்பி வைத்தான். காகங்கள் கூறின, நாங்கள் சுந்தன் மற்றும் உபசுந்தன் ஆகியோரின் புதல்வர்கள் ஆவோம். ஏதோ ஒரு காரணத்தினால் நாங்கள் காக பிறவியினை அடைந்துள்ளோம். பாக்கியசாலியே, எங்களை கொல்ல வேண்டாம். இது தொடர்பாக நாங்கள் ஒரு முடிவை எடுத்துள்ளோம். பெருமை அளிப்பவரே, தாம் சினம் கொண்டு எங்களை விரட்டி அடித்தாலும் சரி, விரட்டாது விட்டாலும் சரி, நாங்கள் மிக உயர்ந்த கதியை அடைய போகிறோம். ஆகையால் சிறந்த அரசே, எங்களுக்கு ஓர் ஆணையிடுவீராக. தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும் ஒரு காரியத்தை செய்து முடித்த பின்னர் பிரம்மதேவரின் வாக்கின்படி நாங்கள் இச்சாபத்திலிருந்து விடுபடுவோம். காகங்களின் இச்சொற்களை கேட்டதும் சிறந்த அரசனான சாணக்கியன் இவ்வாறு கூறினான், எவராலேனும் எவ்விடத்தேனும் நான் ஏமாற்றப்பட்டேன் என்பதை அறிந்த பின்னர் நான் தொடர்ந்து உயிர் வாழ மாட்டேன். ஆகையால் பறவைகளை, யமலோகத்தில் உள்ள தீர்த்தம் புனித நீர்நிலை எங்குள்ளது என்பதை கண்டறிந்து வாருங்கள். நான் உங்களை முறைப்படி அங்கே அனுப்பி வைக்கிறேன். அதை குறித்து கேள்விப்பட்ட பின்னர் நீங்கள் வந்து எனக்கு தெரிவிக்க வேண்டும். பின்னர் அவன் அந்த காகங்களுக்கு மாலைகளையும் சந்தன கலவையையும் அணிவித்து அலங்கரித்தான். யமலோகத்திற்கு விரைந்து செல்லுமாறு கூறி அவற்றை அனுப்பி வைத்த அவன் அவற்றிடம் பின்வருமாறு கூறலானான். அரசன் கூறினான், தர்மனின் நரகத்திற்கு சென்ற பின்னர் நீங்கள் அங்கும் இங்கும் சுற்றி திரியலாம். நன்னெஞ்சமும் அனைத்தையும் ஆளும் வல்லமையும் கொண்ட யமன் உங்களை கண்டு நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், உங்களை யார் அலங்கரித்தார்கள் என்று எனக்கு கூறுங்கள் என்று கேட்பாராயின் எனது சொற்களை எவ்வித அச்சமோ தயக்கமோ இன்றி அவரிடம் எடுத்துரைக்க வேண்டும். இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்த சாணக்கியன் எனும் ஒரு நீதிமான் வாழ்ந்து வந்தான். அவன் இறந்த 12ஆம் நாளில் நாங்கள் உணவாலும் பிற உபச்சாரங்களாலும் திருப்திப்படுத்தப்பட்டோம். மன்னரின் அச்சொற்களை கேட்டதும் அவை யமலோகத்தை நோக்கி சென்றன. மாலைகளாலும் சந்தன கலவையாலும் முழுமையாக அலங்கரிக்கப்பட்ட நிலையில் அவை யமனின் முற்றத்தில் மகிழ்ச்சியுடன் உலாவத் தொடங்கின. அந்த துணிச்சலான காகங்களை தர்மராஜனான யமன் கண்டார். அவர் அவற்றை கண்டு வினவினார். யமன் கூறினார், நீங்கள் எந்த இடத்திலிருந்து வருகிறீர்கள்? உங்களை அலங்கரித்தவர் யார்? காகங்களே, உண்மையில் என்ன நிகழ்ந்தது என்பதை சிறிதும் தயக்கமின்றி எனக்கு கூறுங்கள்.
காகங்கள் பதிலளித்தன. இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்த சாணக்கியன் என்னும் ஒரு நீதிமான் வாழ்ந்து வந்தார். அவர் இறந்த 12ஆம் நாளில் அவருக்கு செய்யப்படும் சடங்குகளின் ஒரு பகுதியாக உணவு முதலியவற்றால் நாங்கள் உபசரிக்கப்பட்டோம். அவற்றின் சொற்களை கேட்ட விவஸ்வானின் மகனான யமன், சித்ரகுப்தன், கலி மற்றும் காலன் ஆகியோரை கண்டு பின்வருமாறு கூறினார். இயங்கும் மற்றும் இயங்கா பொருட்களில் உள்ள முட்டையிலிருந்து தோன்றுபவை, வியர்வையிலிருந்து தோன்றுபவை போன்ற அனைத்து உயிரினங்களும் என் முன்னிலைக்கு வர வேண்டும் என்று பிரம்மதேவர் விதித்துள்ளார். தீய செயல்களை புரிந்த சாணக்கியன் எனும் அந்த மனிதன் எங்கு சென்றான்? இத்தகையோரின் கதி என்ன என்பதை புராணங்கள் மற்றும் இதிகாசங்களை ஆராய்ந்து கண்டறியுங்கள். அதன் பின்னர் தர்மராஜனால் ஏவப்பட்ட அந்த தர்மபாலர்கள், தர்மதேவனின் அதிகாரிகள், கர்ம வினைகளால் ஏற்படும் உயிர்களின் பிறப்பு இறப்பு சுழற்சி குறித்த புராணங்களின் கருத்துக்களை ஆராய்ந்தனர். அதன் பின்னர் நீதியை நிலைநிறுத்துவோருள் மிகச் சிறந்தவரான தர்மதேவன், தர்மபாலர்கள் அனைவரும் செவிமடுத்து கொண்டிருக்கும் போதே இடி இடிக்கும் மேகத்தின் முழக்கத்தை போன்ற கம்பீரமான குரலில் பின்வருமாறு கூறினார். சுக்ல தீர்த்தத்தில் அமைந்துள்ள நர்மதை நதியின் புனித நீரில் உயிர் துறக்கும் முட்டையிலிருந்து தோன்றுபவை, வியர்வையிலிருந்து தோன்றுபவை மற்றும் பிற உயிரினங்கள் எதுவும் என் முன்னிலைக்கு வருவதில்லை. அந்த தீர்த்தம் இவ்வுலகிலேயே மிகவும் புண்ணியம் வாய்ந்ததாகும். பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரனார் ஆகிய மும்மூர்த்திகளால் மிகுந்த பக்தியுடனும் உலகங்களின் நன்மையை விரும்பியும் அது உருவாக்கப்பட்டது. பெரும் பாவங்களாலும் சிறு பாவங்களாலும் கரை படிந்த மனிதர்கள் சுக்ல தீர்த்தத்தில் உள்ள நர்மதை நதியில் நீரில் உயிர் துறக்கும் போது அவர்கள் தூய்மை அடைகிறார்கள். அவர்கள் எவரும் என் அதிகார வரம்பிற்குள் வருவதில்லை. யமன் உரைத்த இவ்வார்த்தைகளை கேட்டதும் அந்த 2 காகங்களும் யமனின் மாபெரும் நகரத்தை விரைவாக வலம் வந்து பார்வையிட்டு விட்டு, குந்தியின் மைந்தனே, அவை திரும்பி வந்தன. அவை அரசனை பணிந்து வணங்கின. அரசனோ அங்கு என்ன நிகழ்ந்தது என்பதையும் தாங்கள் என்ன செவியுற்றீர்கள் என்பதையும் குறித்து அவற்றிடம் வினவினான். உண்மையில் தானவர்களாயிருந்த காகங்களின் உருவம் பூண்டிருந்த அந்த 2 காகங்களும் பின்வருமாறு கூறின. இவ்விடத்திலிருந்து புறப்பட்ட நாங்கள் இருவரும் பல யோஜனை தொலைவுகளை கடந்து பூமியின் தென் திசையில் அமைந்துள்ள யமனின் சிறந்த நகரத்தை அடைந்தோம். அந்த நகரம் பொன்னாலான மதில்களையும் அலங்கார வாயில்களையும் கொண்டு தெய்வீக தன்மைகளுடன் திகழ்ந்தது. அது நினைத்ததையெல்லாம் அருளும் வல்லமை பெற்றிருந்தது. அங்கு பல இல்ல கூட்டங்கள் அமைந்திருந்தன. குறுக்கு சாலைகள், முற்றம் போன்ற திறந்த வெளிகள் மற்றும் ராஜபாட்டைகள் ஆகியவற்றை கொண்டு அந்நகரம் நவரத்தினங்களாலும் பொன்னாலும் அழகுபடுத்தப்பட்டிருந்தது. அப்பகுதி முழுமையும் சோலைகளாலும் பூங்காக்களாலும் நிறைந்திருந்தது. அங்கிருந்த குளங்களை தாமரை மலர் கூட்டங்கள் அலங்கரித்து நின்றன. அன்னங்களும் வாத்துகளும் உறக்க கூவின. குயில்களின் கூவலோசை அந்த பல வகை ஒலி கலவைக்கு மேலும் மெருகூட்டியது. அங்கிருந்த காடுகள் சிங்கங்கள், புலிகள், யானைகள் மற்றும் குரங்குகளால் நிறைந்திருந்தன. கரடிகளும் அக்காடுகளையே தங்களின் இருப்பிடமாக கொண்டிருந்தன. அந்நகரம் ஆண்களாலும் பெண்களாலும் நிரம்பி வழிந்தது. இடைவிடாது நடைபெறும் திருவிழாக்களால் அது மேலும் அழகு பெற்றிருந்தது. சங்கொலிகள், வீணை மற்றும் புல்லாங்குழல் இசை ஒலிகள் ஆகியவற்றால் அந்நகரம் எப்போதும் முழங்கிக் கொண்டிருந்தது. யம மார்க்கம், யமனின் வழி என்று அழைக்கப்படும் அப்பகுதியும் ஸ்வர்க்கம் எனப்படும் தேவலோகத்தை போன்றே அமைக்கப்பட்டிருந்தது. நாங்கள் அந்த இடத்தை அடைந்ததும் யமனின் தூதர்களால் கண்டறியப்பட்டோம். யமனின் கட்டளைப்படி பிரபஞ்சத்தின் அதிபதியான இறைவன் வீற்றிருந்த இடத்திற்கு நாங்கள் அனுப்பி வைக்கப்பட்டோம். அந்த இறைவன் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அவரை கண்டதும் நாங்கள் எங்கள் உயிரை குறித்த அச்சத்தால் நடுங்கினோம். அவர் பருத்த தொடைகள், கணுக்கால்கள் மற்றும் தோள்களை கொண்டிருந்தார். தோள்கள், வயிறு, மார்பு, கரங்கள், முகம், விழிகள், ஏன் அவரது முழு உடலுமே மிக பிரம்மாண்டமாக இருந்தது. அங்கே மற்றொரு காலன், மரண தேவன், ஒரு பெரிய எருமையின் மீது அமர்ந்தவாறு
ஒரு மகத்தான கிரீடத்தால் அலங்கரிக்கப்பட்டு வீற்றிருந்தார். கலியும் மிகுந்த நுண்ணறிவு கொண்ட சித்திரகுப்தனும் அவர்கள் இருவருக்கும் நடுவே தீ ஜுவாலைகள் கொழுந்துவிட்டு எரிய அங்கே வந்து சேர்வது காணப்பட்டது. அவர்கள் வேத மந்திரங்களை விளக்குவதில் வல்லவர்களாக திகழ்ந்தனர். அவர்கள் உயிரினங்களின் நற்செயல்களையும் பாவங்களையும் குறித்து விவாதித்து கொண்டிருந்தனர். அவர்கள் இரவும் பகலும் என எக்காலமும் அங்கேயே தங்கியிருந்தனர். வழக்கமான வணக்கங்களை செலுத்திய பின்னர் தன் தோற்றத்தை நன்கு கட்டுப்படுத்தி கொண்ட நிலையில் இருந்த யமன் நாங்கள் அங்கு வந்ததற்கான காரணத்தை எங்களிடம் வினவினார். நாங்கள் அவரிடம் கூறியதை கேளுங்கள். உஜ்ஜயினி நகரில் சாணக்கியன் எனும் பெயருடைய ஒரு வீரமிக்க மன்னன் வாழ்ந்து வந்தார். அவர் இறந்த 12ஆம் நாளில் நாங்கள் உணவருந்திய பின்னர் யமனின் இருப்பிடமான இவ்விடத்திற்கு வந்து சேர்ந்தோம். எங்கள் வார்த்தைகளை கேட்டதும் யமன் தன் தலையை அசைத்து அங்கே கூடியிருந்த அவையோர் நடுவே புன்னகையுடன் பின்வரும் உண்மையான வார்த்தைகளை கூறினான். பாவியாகிய சிவப்பு வருடங்களிலிருந்து அவன் வெளிவருகிறான். அவன் ஒரு கஞ்சத்தனமான துரதிருஷ்டவசமான மனிதனாக மறுபிறவி எடுக்கிறான். செருப்புகள், காலணிகள், குடை, போர்வை மற்றும் விரிப்புகள் போன்றவற்றை தானம் செய்ய தவறுபவர்கள் 70 பிறவிகளுக்கு தம்சங்களாலும் ஈக்கள், மாசகர்களாலும் கொசுக்கள் உண்ணப்படுகிறார்கள். தந்தையரின் செல்வத்தை பறிப்பவர்கள், அவர்களை திட்டி துன்புறுத்துபவர்கள், யுக்ம பர்வதங்கள், இரட்டை மலைகள் இருக்கும் இடத்தில் துன்புறுத்தப்படுகிறார்கள். மாதவிடாய் காலத்தில் ஒரு பெண்ணை அணுகுபவர்கள் இரத்தம் ஓடும் கொடிய பைதரணி நதியில் இரத்தத்தை அருந்துவார்கள். பாவங்கள் செய்பவர்கள் கொடிய அசிபத்ரவனத்தில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். எப்போதும் பிறருக்கு துன்பம் விளைவிப்பவர்கள், தாழ்ந்த வகுப்பை சேர்ந்த பெண்களுடன் கூடி வாழும் ஆண்களும் அங்கே சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். குருமார்களின் மனைவிகளுடன் நெருக்கமாக பழகும் பெரும் பாவிகள் 70 பிறவிகளுக்கு சூடாக்கப்பட்ட கற்களை தழுவ கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். பிறருடைய மனைவிகளுடன் விளையாடுபவர்கள் சால்மலி எனும் நரகத்தில் பல கூர் முனைகள் நிறைந்த பயங்கரமான சூடாக்கப்பட்ட இரும்பு சிலைகளை தழுவ வைக்கப்படுகிறார்கள். பிறருடைய மனைவிகளை கடத்துபவனோ அல்லது ஒரு பிராமணரின் சொத்துக்களை அபகரிப்பவனோ நீர்வளம் இல்லாத வனப்பகுதியில் ஒரு கொடூரமான ராட்சசனாக மாறுகிறான். பேராசையின் காரணமாக ஆலயத்தில் உள்ள தெய்வங்களின் அல்லது பிராமணர்களின் உடைமைகளை எடுத்துச் செல்லும் ஒரு பாவி கழுதைகளின் உணவின் மிச்சங்களை கொண்டு தன் உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும். இவை யமனின் கட்டளைப்படி தண்டனைகள் வழங்கப்படும் பாவங்கள். இவற்றை காண்பதும் அவற்றின் விளக்கங்களை கேட்பதும் மட்டுமே அச்சத்தை உண்டாக்குகின்றன. தாங்கள் அளித்த தானங்களின் பலன்களை யமனின் இருப்பிடத்தில் அனுபவிப்பவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் யமனின் கட்டளைப்படி அவர்களுக்கு கதை சொல்லும் யமனின் தூதர்களாகவே காணப்பட்டனர். அவர்கள் தேர்கள், யானைகள் மற்றும் குதிரைகளால் சூழப்பட்டிருந்தனர். அவற்றால் சுமந்து செல்லப்பட்டனர். பாக்கியவானே, தொடர்ச்சியான தவங்களை செய்து அதன் பலன்களை பெற்றவர்கள் அங்கே காணப்பட்டனர். பசுக்கள், தங்கம், நிலத்துண்டுகள், ஆபரணங்கள், போர்வைகள், உணவு, இல்லங்கள் போன்றவற்றை தானமாக அளிப்பவர்களின் விருப்பங்களை அந்த உலகம் நிறைவேற்றுகிறது. அங்கு பானங்களுடன் உணவையும் அளிப்பவர்கள் யமனின் இருப்பிடத்தில் முழு திருப்தியுடனும் மன நிறைவுடனும் சுற்றி திரிகிறார்கள். சிறந்த அரசே, அங்கு சுக்ல தீர்த்தத்தில் தானமாக அளிக்கப்படும் எதுவாக இருந்தாலும் அது ஒரு மயிரிழையின் அளவு சிறியதாக இருந்தாலும் அது நிலையான பலனை கொண்டுள்ளது. இவ்வாறு காணப்பட்டதும் கேட்கப்பட்டதும் அனைத்தும் உங்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளன. உங்களால் முடிந்தால் நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், முடிந்தால் எங்களை விடுவியுங்கள். அவர்களின் வார்த்தைகளை கேட்டதும் சாணக்கியர் மனதளவில் மகிழ்ந்தார். அவர் அந்த 2 பறவைகளையும் மீண்டும் மீண்டும் வாழ்த்தி அனுப்பி வைத்தார். பரதனின் வழி தோன்றலை அந்த 2 காகங்களும் சென்ற பின்னர் அவர் தன்னிடம் இருந்த அனைத்தையும் பிராமணர்களுக்கு அளித்து காமத்தையும் கோபத்தையும் துறந்து அமரகண்ட மலைக்கு சென்றார். அங்கே அவர் கருப்பு கயிறுகளால் ஒரு தெப்பத்தை உறுதியாக கட்டினார். ஜனார்த்தன பெருமானை தியானித்தவாறே அவர் வேகமாக மிதந்து சென்றார்.
ஒருவர் சூரியனிடமிருந்து ஆரோக்கியத்தையும் புனிதமான நெருப்பிடமிருந்து செல்வத்தையும் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஈசானனிடமிருந்து ஞானத்தையும் கேசவனிடமிருந்து முக்தியையும் அடைகிறார். அடர் நீல நிறத்தில் இருந்த அந்த கயிறு சிவப்பாக மாறிய தூய படிகம் போல ஒளிர்ந்தது. அவ்வாறு ஒளிர்ந்த கயிற்றை கண்டதும் மிகுந்த அறிவாளியான அரசன் அந்த தூய நீரில் மூழ்கி ஸ்ரீ வைஷ்ணவ லோகத்தை அடைந்தான். ஒருவர் ஆரோக்கியத்தை, நோயில்லாத நிலையை வேண்டிக் கொள்ள வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும். சூரியனிடமிருந்து நோய்களும் அக்னி தேவனிடமிருந்து செல்வமும் கிடைக்கின்றன. ஈசானத்திலிருந்து ஒருவன் ஆன்மீக ஞானத்தை பெறுகிறான். கேசவனிடமிருந்து ஒருவன் மோட்சத்தை, இறுதி பேரின்பத்தை அடைகிறான். தெப்பத்தின் கருப்பு நிற கயிறுகள் நீலமாகவும் சிவப்பாகவும் மாறி இறுதியில் தூய படிகத்தை போல காட்சியளித்தன. இதனை சுக்ல தீர்த்த நீரின் விளைவாகும். மேலும் மிகுந்த அறிவாளியான மன்னன் மங்களகரமான சுக்ல தீர்த்தத்தில் தன் உடலை மூழ்கடித்தான். உன்னத ஆன்மா கொண்ட அந்த இளவரசன் வேதங்களை அறிந்தவர்கள் பாடும் அச்சுதன், அசைவற்றவன் அல்லது நித்தியமானவன் என அழைக்கப்படும் நாராயணரின் நிலையை அடைந்தான். இவ்வாறு சாணக்கிய மன்னனின் சித்தி பூரணத்துவம் அடைதல் உங்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. நான் இன்னொரு விஷயத்தையும் விவரிக்கிறேன், கவனத்துடன் செவிமடுப்பீராக. 155ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.